ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கொதித்து வரும்போது எடுத்து வச்சுருக்கிற ஹக்கா நூடுல்ஸை நல்லா உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா ஒரு 7-8 நிமிஷம் ஆனால் வெந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்போது அது ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒட்டாமல் இருக்கிற மாதிரி அது வாங்க வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்ததும் வெங்காயத்தாழோட வெள்ளை கலர் அந்த வெங்காயத்தை மட்டும் வெட்டி அதை வதக்கிக்கோங்க. கூடவே குடமிளகாயும் நீட்டு வாக்கில் அரைஞ்சி அதையும் சேர்த்து வதக்கிட்டு முட்டைக்கோசையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நீட்டு வாக்கில் அரைஞ்ச வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அது ஆப்ஷனல், அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸை அதோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு வெங்காயத்தோட பச்சை பாகத்தை வெட்டி இதோட தூவி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டான என் ஸ்டைலில் குயிக்காக பண்ணக்கூடிய வெஜ் ஹக்கா நூடுல் தயார்.